ஹாய் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, நாம் ஒருவரை நலம் விசாரிக்க போகிறோம்னாக்கா அவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், சரிங்களா? நாம் சில இடத்துக்கு போகிறோம்னாக்கா உடம்பு சரியில்லாதவரையும் பார்க்க போவோம், நல்லவர்களையும் பார்க்க போவோம், சரிங்களா? ரெண்டு விதமாக பார்க்க போவோம், சரிங்களா? ரெண்டு விதமாக பார்க்க போகிற இடத்துல நாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணாலே போதும். அங்கே வேறு வார்த்தை, இங்கே வேறு வார்த்தைலாம் கிடையாது. உடல் நலம் சரியில்லாதவரை பார்த்தாலும் சரி, இப்போ நல்லா இருக்கிறவங்கள போய் பார்க்க போனாலும் சரிங்க, ஒரே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துடணும். என்னன்னாக்கா, இப்போ அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே போனோம் வச்சுங்க, அரை மணி நேரம் கதை பேசுவாங்க. என்ன கதைன்னாக்கா, அது அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, என்ன அதனால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஏற்கனவே வேதனையில் இருப்பாங்க. இன்னமும் இவங்க போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்னமும் வேதனையை அதிகப்படுத்திட்டு வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத ஒரு செயல்முறை தாங்க இது சரிங்களா? நாம் நல்லா இருக்காங்கிறதுனால ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்காங்க, அவங்ககிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டு வரலாமா? அப்படிலாம் தெரியாது சில பேருக்கு. உண்மையிலேயே சொல்ல வரேன், நான் பார்த்துருக்கேன். நீங்களும் நல்லா இருக்குன்னு, சரிங்களா? எனக்கு சப்போர்ட் நிறையா பண்ணுறீங்க, ஓகேயா? நான் அதை சொல்லணும் தான், தனியாக ஒரு வீடியோ போட்டு தான் பார்க்குறேன். அது போடுறதுக்கு முடியல, டைமும் இல்லை, சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் தைரியமான வார்த்தையாக இருக்குன்னு, அவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து, சரிங்களா? போனோமா எனக்கு கொடுத்து சரியாயிடும்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு, பார்க்க போறவங்களுக்கு, சரிங்களா? அதே போல ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவும் போறாங்களா, சில பேர் நினைப்பாங்க, எண்ணம் நல்ல எண்ணத்தை பொறுத்து தாங்க ஒருவருடைய வாழ்க்கை முறை அமையும், சரிங்களா? அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா, அதெல்லாம் எப்படா வந்தான், நம்ம கையில கிடையாது, அதெல்லாம் சரிங்களா, இறைவனுடைய செயல்பாடுகள், சரிங்களா? அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. யார் எப்படி இருக்குன்னு, யார் எப்படி இருக்கக்கூடாது என்பது நம்ம கையில கிடையாது. நம்ம சொல்லதான் முடியும். ஏன்னா ஒருவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தாலும் அவங்ககிட்ட போய் நல்ல ஒரு 4 வார்த்தை ஆறுதல் தான் சொல்ல முடியும், சரிங்களா? அந்த வார்த்தையானது பார்த்தீங்கன்னாக்கா அழகான முறையில் சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்றது இல்லை சில பேர். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது, அப்படி ஆபத்தானது, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பயம் உண்டாக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்துங்க, அவங்க மனசுல பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் வேதனை அதிகரிக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்ல வரேன், சரிங்களா? ஏன்னா நல்ல விதமா 4 வார்த்தையை பேசிட்டு வந்துடலாம், அதுல எந்த ஒரு தப்பும் வந்துடாது, சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ முடியும். அடுத்தவங்க அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு வச்சுக்கேன், நம்ம வாழ்க்கை கீழே தான் இருக்கும், சரிங்களா? யாரையும் குறை சொல்லல, நான் சொல்ல வரேன். நான் நாம எடுத்துக்கிற விதம் எப்படின்னாக்கா, ஒரு நல்லா இருக்குங்கிற எண்ணம் தாங்க ஒருவருடைய உயர்வு அதிகரிக்கும். ஒரு இல்லாதப்பட்டவர் இருக்காரா, அவரு போய் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னாக்கா என்கிட்ட இருந்துச்சுனால் நான் இல்லாதப்பட்டவரை போய் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அவரை வர வைக்கிறதுக்கு நான் மாட்டேன். ஏன்னாக்கா என்கிட்ட இருக்கு, நான் தான் அவர்கிட்ட போவேன். அப்படிதான் எனக்கு எண்ணங்கள் தோன்றுது. அது எதனாலங்கிறது எனக்கு தெரியல, சரிங்களா? இல்லையா? ஏன்னா இருக்கிறவங்க கிட்ட தான் கொடுக்குற எண்ணங்கள் இருக்கும், சரிங்களா? அதனால நாம தான் போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெனாவட்டா இருப்பாங்க, என்கிட்ட இருக்குங்கிறதுனா தெனாவட்டா இருப்பாங்க, திமுறா இருப்பாங்க.
என்னைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு செயல்பாடு தான் நான் சொல்லுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குறைய வந்து நாம் வந்து முதல்ல வந்து சரி செஞ்சுக்கணும். அது ஒரு மெயின் விஷயமே அதுதான் வந்து. நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து புத்திமதி வந்து சொல்றதுனால வந்து நம்ம வந்து உயர்ந்தவனா ஆக போறது இல்லை. சரிங்களா? அதனால வந்து நம்ம தாழ்ந்தவனாவும் ஆக போறது இல்லை. சரிங்களா? நம்மளை நாம முதல்ல வந்து சரிப்படுத்திக்கணும், திருத்திக்கணும். அதாங்க. அப்பதாங்க அதுக்கான ஒரு மரியாதை வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஓகேயா? இப்படி ஒரு நடுத்தர ஒரு மனிதராக வச்சதே வந்து பெரிய விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி எண்ணம் வந்து உயர்வா இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க முடியும். எண்ணங்களை வந்து கீழ்த்தனமா இருந்தாக்கா கீழே தான் இருக்குன்னு. ஒருவர் வந்து நம்மளை வந்து தாழ்வா பேசுறாரா, விட்டுடுங்க. அதை வந்து நம்ம வந்து பெருசாலாம் எடுத்துக்க வேணாம். இது இப்போ தெரியாது, அது பிற்காலத்தில் தெரியும். அதனால் நம்ம வந்து தாழ்ந்தே இருக்க மாட்டோம். சரிங்களா? நாம் அதுக்காண்டி கீழே கிடக்க போறதில்லை. சரியா? அவர் பேசுறது அவருடைய உரிமை, அவருடைய குணம். சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து கவலையப்படக்கூடாது. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம வந்து காதில் வாங்கவும் கூடாது. நல்ல விஷயங்களா காதில் வாங்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இப்படி தான் இருக்குன்னு, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்து இல்லாமல் இருக்குன்னு, அடுத்தவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது. அதில் வந்து நான் வந்து முக்கியமாக வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கேன். சரிங்களா? அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த பறவை விலங்குகள்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். விலங்குகள்லாம் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு அப்படிங்கிறதுனால தான் வச்சுருக்கேன். எனக்கு மனசும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாகவும் இருக்குது, டைம் பாஸும் ஆகுது, எந்த ஒரு கவலையும் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. மற்றவர்களை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது. அதான் மெயின். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நன்றி.